இது என் முற்பிறவி வினை. கண்ணீருடன் பூஜி ஜெயசுந்தர நீதிமன்றத்தில் ஆற்றிய உருக்கமான உரை. அதிர்ச்சியில் தென்னிலங்கை. தீப்பற்றி எரியும் கட்டிடங்கள் பரபரப்பு. கைதிகளிடையே வெடித்த கோர மோதல், ஒருவர் பலி, 7 பேர் படுகாயம். படகு ஓட்டுநர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கடலில் விழுந்து மிதக்கும் ராட்சத கண்டெய்னர்கள், மோதி விபத்தாகும் அபாயம். தரம் 5 மற்றும் AL மாணவர்களுக்கு அவசர தடை. ஈழத்தமிழர்களுக்கு சிறப்பு ஆணையம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசினார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். 48 மணி நேரத்துக்கு அவசர எச்சரிக்கை. ஆற்று நீர்மட்டம் திடீர் உயர்வு. தாழ்நில மக்களுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை. உயிர்த்தினாய்வு தாக்குதல் வழக்கில் மரணதண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜி ஜெயசுந்தரவுக்கு நீதிமன்றத்தில் கருத்து வெளியிடுவதற்கும் நேற்று சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன்போது அவர், நான் நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. காவல்துறைக்கு இணைந்த நாளிலிருந்தே பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே அர்ப்பணிப்புடன் செயற்பட்டேன். நான் பல அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவுடன் இணைந்து தான் பணியாற்றினேன். பொறுப்பு கூற வேண்டிய சிலரை விடுவித்துள்ளேன். அந்த சந்தர்ப்பங்களில் நான் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்று வரை அடிப்படை உரிமை வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள் மூலம் எனக்கும் எனது மனைவிக்கும் எனது பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ளன. நான் எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது காவல்துறை அதிகாரிக்கோ ஒருபோதும் எதுவிதமான அநீதியையும் இழைக்கவில்லை. நான் பின்பற்றும் மதத்தின்படி இதனை எனது முற்பிறவி வினையில் பயனென்றே கருதுகிறேன். தயவு செய்து கனிவோடு என்னை குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டின் காவல்துறை அதிபராக சேவையாற்றிய என்னை மட்டும் இவ்வாறு நடத்துவது குறித்து மனிதாயமற்ற அடிப்படையில் பரிசீலிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை வளாகத்தில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக காயப்பட்ட சிறை கைதிகளில் 7 பேர் ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் பதட்டமான சூழ்நிலை காரணமாக சிறைச்சாலையில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்கு நிலவும் அசாதாரண மற்றும் பதட்டமான சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் பல குழுக்களை உடனடியாக வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். அதனிடையே மாகர சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. Hemanth. Hemanth. Jadi tiga sama tiga na, udah. ඒ වගේම රාගව පොලිස් අධිකාරිවරුන්ට මේවන විට පොලිස් අධිකාරියේ පනවාදී බව කරුණාකර ඔබ සම හිතට ගතුයි. ඒ නිසා වාම සාමකාමී අධිකාරිවරුන්ට ඉල්ලා සිටින් සිටිනවා. ඔබට ස්තුතියි. මිනිස්සු එකයි කෑ ගහලා අඬන්නේ. උත්ත බලපෑදියෝ ගහලා බෙන්නන්න උත්ත. கொழும்பு துறைமுகத்துக்கு மேற்கே உள்ள கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து 17 வெற்று கொள்கலங்கள் கடலில் விழுந்து மிதப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. குறித்த கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுவித்துள்ளது. வடநெட்டாங்கு 6 பாகை 54 புள்ளிக்கும் கிழக்கு அகலாங்கு 79 பாகை 32 புள்ளிக்கும் ஆகியவற்றுக்கு இடையிலேயே கடல் பகுதியில் குறித்த கொள்கலன் விழுந்துள்ளது. நிலவும் காற்றோட்டம் மற்றும் நீரோட்டங்களின் திசை காரணமாக இந்த கொள்கலன்கள் தற்போது சிலாபன், நீர்கொழும்பு மற்றும் பேருவளை ஊடாக காலிக்கு அருகிலுள்ள கடற்பகுதிகளை நோக்கி தெற்கு திசையில் மிதந்து செல்வதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே கொழும்பிலிருந்து பேருவலை ஊடாக காலி வரையிலான தெற்கு கடல் பிராந்தியங்களில் தொழிலில் ஈடுபடும் மற்றும் பணயம் செய்யும் அனைத்து கடற்தொழில் படகுகளும் இது தொடர்பில் தீவிரமான கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். படகுகள் மீது இந்த கொள்கலங்கள் மோதுவதன் மூலம் பாரிய விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் கடலில் பயணிக்கும் போது கடற்தொழிலாளர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மிதந்து செல்லும் இந்த கொள்கலங்கள் ஏதேனும் கண்களுக்கு புலப்பட்டால் அது குறித்து உடனடியாக கடற்தொழில் நீரியல் திணைக்களத்தின் வானொலி தொடர்பு நிலையத்துக்கு அறிவிக்குமாறு அனைத்து கடற்தொழிலாளர்களும் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரீட்சையை முன்னிட்டு அது தொடர்பான அனைத்து விதமான மேலதிக வகுப்புகளும் மற்றும் கருத்தரங்குகளும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்குமே ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் மேலதிக மாதிரி வினாத்தாள்களை உள்ளடக்கிய கருத்தரங்குகளை நடத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை வினாத்தாள்களை குறிப்பிட்டு சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாக விளம்பரங்கள் வெளியிடுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி தொடக்கம் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தனியார் வகுப்புகள் மற்றும் கருத்தரங்கள் நடுவதற்கும் முற்றுமுழுதாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் விவகாரங்களை கையாள்வதற்காக தமிழ் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை தரப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு குழுவை உருவாக்குமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈழத்தமிழர் விவகாரங்களை கையாள்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் கருத்துக்களை உள்வாங்கி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அதேவேளை செம்மணி மற்றும் புதைகுழி தொடர்பாகவும் தமிழர்களுக்கு எதிராக அநீதிக்குரிய சர்வதேச குற்றவியல் விசாரணை குறித்தும் விசேடமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களை வைத்து முரண்பாடின்றி சமூக மட்டத்தில் தீர்ப்பிற்கான களம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க கோரப்பட்டதுடன் ஈழத்தமிழர்களின் அகதிகள் பிரச்சினை மற்றும் அது தொடர்பான குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 3 சுற்றுலா பயணிகளின் பணப்பையை திருடிச் சென்ற நபரை சம்பவ இடத்துக்கு சென்று 1 மணி நேரத்துக்குள் அருகம்பே போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார்கள். ரஷ்யாவிலிருந்து வருகை தந்த தந்தை மற்றும் அவரது 2 மகள்கள் அருகம்பே குடக்கல்ல கடற்கரையில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார்கள். நேற்று அவர்கள் தமது உடைமைகளை அருகில் வைத்துவிட்டு கடலில் குளிக்கச் சென்ற வேளை 3200 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 1620 யூரோக்கள் அடங்கிய பணப்பையை நபர் ஒருவர் திருடி தப்பியுள்ளார். இந்த திருட்டு சம்பவத்தை கண்ட நபர் ஒருவர் உடனடியாக அருகம்பே போலீஸ் விசேட அதிரடிப்படைக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். அதிரடிப்படையினர் முகாம் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் விரைந்து செயல்பட்டு திருடப்பட்ட பணத்துடன் சந்தேக நபர் 1 மணி நேரத்துக்குள் பிடித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீட்கப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை நிந்தாவூர் பகுதியில் நேற்றிரவு வீதிகளில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் ஈடுபட்ட இளைஞர்களை இலக்கு வைத்து நிந்தாவூர் போலீசார் அதிரடி சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார்கள். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மற்றும் சட்டவிரோதமாக உருமாற்றம் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்ததுடன் இதுவரை 5 மோட்டார் சைக்கிள்களை தம்பசம் பறிமுதல் செய்துள்ளார்கள். சோதனை நடவடிக்கையின் போது ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 பயணித்தமை, தலைக்கவசம் மற்றும் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனங்கள் செலுத்தியமை, வாகன இலக்கு தகடுகள் இன்றி பயணித்தமை, போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் செல்ல முயன்றமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை கடும் முறையில் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீந்தாவூர் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பொது வீதிகளில் பிறருக்கு இடையூறாகவும் ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் மோட்டார் சைக்கிளை செலுத்துவோருக்கு எதிராக இத்தகைய அதிரடி சோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். யாழில் இரட்டை சகோதரிகள் 2 தமக்குத்தானே தீமூட்டி தவறான முடிவெடுக்க முயற்சித்துள்ளார்கள். இதனடுத்து தீக்காயங்களுக்குள்ளான இருவரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சுன்னாக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவான் பகுதியில் இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தினால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மானிப்பை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.